உயர்ந்திருக்கிறது. குவைத் நாட்டின் வங்காப் நகரில் புலம்பெயர் தொழிலாளர்கள் தங்கியிருந்த அடுக்குமாடி குடியிருப்பில் 9 பேர் உடல் கருகி பரிதாபமாக பலியாகினர். படுகாயமடைந்த மேலும் பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்திய 50 உயர்ந்துள்ளது. இந்த நிலையில் இந்தியர்கள் தங்கியிருந்த அடுக்குமாடி குடியிருப்பில் தீ விபத்து ஏற்படுவதற்கு மின்கசிவே காரணம் என விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு விஷயத்தில் கவனக்குறைவாக இருந்ததாக அடுக்குமாடி குடியிருப்பின் உரிமையாளர், குவைத் மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் முன்னாள் எம்எல்ஏ முத்தமிழ்ச்செல்வன் அல்லது ஒன்றிய செயலாளர் பன்னீர்செல்வம் போட்டியிட வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காலியாக உள்ள விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு அடுத்த மாதம் 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று காலை 11 மணிக்கு தொடங்கியுள்ள நிலையில் வேட்பாளர்கள் தங்களது வேட்புமனுவை விக்கிரவாண்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தாக்கல் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் அன்னியூர் சிவா போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிட அதிமுக சார்பில் முன்னாள் எம்எல்ஏ முத்தமிழ்ச்செல்வன் அல்லது ஒன்றிய செயலாளர் பன்னீர்செல்வத்திற்கு வாய்ப்பு வழங்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. இடைத்தேர்தல் வேட்பாளர் தேர்வு தொடர்பாக அதிமுக தலைமை தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளதாகவும் இதன்படி ஓரிரு நாளில் அதிமுக வேட்பாளர் அறிவிக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோல் பாமக சார்பில் வன்னியர் சங்க நிர்வாகி அன்புமணி அல்லது விழுப்புரம் மாவட்ட தலைவர் புகழேந்தி போட்டியிட வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாமக போட்டியிட பாஜக ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் இதன்படி இடைத்தேர்தலில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் ஓரிரு நாளில் அறிவிக்கப்படுவார் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் மருத்துவர் அபிநயா போட்டியிடுவார் என்று அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்துள்ளார். தருமபுரி மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு அபிநயா 65,381 வாக்குகள் பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. டெல்டா மாவட்ட விவசாயிகளை காக்கும் விதமாக 78 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை சாகுபடி தொகுப்பு வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேட்டூர் அணையில் போதிய அளவில் நீர் இல்லாததால் சாகுபடிக்காக கடந்த 12ஆம் தேதி தண்ணீரை திறந்துவிட முடியவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். எனினும் விவசாயிகளை காக்கும் விதமாக குறுவை சாகுபடி தொகுப்பை வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதன்படி 1 லட்சம் ஏக்கர் பரப்பளவிற்கு 2000 மெட்ரிக் டன் நெல் விதைகள் மானிய விலையில் 3,38 லட்சம் ரூபாய் மதிப்பில் வேளாண் விரிவாக்க மையங்கள் மூலம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெற்பயிர் இயந்திர நடவு பின்னேற்ற மானியமாக ஏக்கர் ஒன்றுக்கு 4000 வீதம் 1 லட்சம் ஏக்கர் பரப்பளவிற்கு 40 கோடி ரூபாய் நிதி வழங்கப்படும் எனவும், நுண்ணூட்ட சத்து குறைபாடுள்ள 7500 ஏக்கர் பரப்பளவில் நெல் நுண்ணூட்ட கலவை 50% மானியத்தில் விநியோகிக்க 15 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆளில்லா வானூர்தி கருவி, சூரிய சக்தியால் இயங்கும் பம்ப்செட் உள்ளிட்ட 442 கருவிகள் வழங்கிட 7,52 லட்சம் நிதி வழங்கப்படும் என்றும், டெல்டா மாவட்டங்களில் வேளாண் பணியில் ஏற்பட்டுள்ள வேலைவாய்ப்பு இழப்பினை ஈடு செய்யும் பொருட்டு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் வேலைவாய்ப்புகளை வழங்க 24,50 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.